புட்டினுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு ரகசிய நிழல் ராணுவம் இருக்கு. அதுதான் FSO எனப்படக்கூடிய பெட்டரல் ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். புட்டினுக்கு ரஷ்யாவிலேயே தயாரிச்ச RS செனட் அப்படின்னு ஒரு கார் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரு நடமாடும் பதுங்குக்குழி. ரசாயன தாக்குதல் நடந்தா வெளியில இருக்கிற காத்த உள்ள விடாம காருக்குள்ளேயே தனி ஆக்சிஜன் சிலிண்டர் இயங்க ஆரம்பிச்சிடும். இதோட கண்ணாடிகள் மட்டும் 6 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டது. முக்கியமா காருக்குள்ளேயே புட்டினின் ரத்த வகை கொண்ட பிளட் பேங்க் எப்பவும் ரெடியா இருக்கும். ஆனா யுக்ரைன் போருக்கு அப்புறம் புட்டின் விமானத்தை விட ரயில தான் அதிகம் நம்புறாரு. ஏன்னா விமானத்தை ஃபிளைட் ரேடார் மாதிரி ஆப்ல ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். ஆனா இவரோட கோஸ்ட் ட்ரெயின்ங்கிற பேரையில் வெளிநாட்டுக்கு போகணும்னா அதுக்குன்னு இருக்கிறது தான் பறக்கும் கிரெம்லின் எனப்படும் இலியூஸின் விமானம். அணுகுண்டே வெடிச்சாலும் இந்த விமானத்துக்கு ஒண்ணும் ஆகாது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, புட்டின் பயணம் செய்யும் போது ஒரே மாதிரி 2 அல்லது 3 விமானங்கள் பறக்கும். அவர் எந்த விமானத்துல இருக்காருன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த விமானத்தோட பைலட்டுக்கே தெரியாது. எதிரிகளை குழப்பறதுல புட்டின் ஒரு மாஸ்டர். புட்டினுக்கு உணவை ருசி பார்க்க ஃபுட் டேஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு சாப்பாடும் டேஸ்ட் பண்ணி எந்த விஷமும் இல்லைன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் தட்டிற்கே போகும். அவர் வெளிநாட்டுக்கு போனா அங்கே கொடுக்கிற தண்ணிய கூட குடிக்க மாட்டார். ரஷ்யாவிலிருந்து கொண்டு போன தண்ணி, சாப்பாடு, ஏன் சமையல்காரரை கூட கையோடு கூட்டிட்டு போயிடுவாரு. பாடி டபுள்ஸ், அதாவது போலி புட்டின்கள். புட்டின் தனக்கு பதிலா தன்னை போலவே இருக்கிற வேறு சிலரை பொது நிகழ்ச்சிகளுக்கு அனுப்புறாருன்னு பல வருஷமா ஒரு பேச்சு இருக்கு. ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் AI தொழில்நுட்பத்தை வச்சு ஆராய்ஞ்சப்போ புட்டினின் காது மடல், கண்ண எலும்புகள்ல வித்தியாசம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது உண்மையா பொய்யா என்பதை உறுதி செய்யக்கூடியது ரஷ்ய அரசு, அதாவது கிரெம்லின் தான். கடைசியா பங்கர் மர்மம். புட்டின் மாஸ்கோவ்ல இருக்காரா இல்ல சோச்சி நகர்ல இருக்காரான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் அவரோட ஆபீஸ் ரூம் ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. வெளியிடுற வீடியோவை வச்சு அவர் எங்க இருக்காருன்னு எதிரிகளால கண்டுபிடிக்கவே முடியாதான். புட்டின் ஸ்மார்ட் போனே யூஸ் பண்றதில்ல. உலக நடப்புகள், செய்திகள் எல்லாமே காலையில ரெட் ஃபோல்டர்ஸ் மூலமா பேப்பர்ல தான் வரும். இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் என்ன எழுதி தராங்களோ அதை மட்டும்தான் அவர் நம்பியாகணும். உண்மையான கள நிலவரம் அவருக்கு போய் சேராமலே போக வாய்ப்பிருக்கு. ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு ரஷ்யாவிலிருந்து தப்பிச்சு ஓடின ஒரு பாதுகாப்பு அதிகாரியே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இப்ப சொல்லுங்க, ஆயிரக்கணக்கான மெய்காப்பாளர்கள், அணுகுண்டுக்கே அசராத விமானங்கள், மலம் கழித்தால் கூட அதை பாதுகாக்க வேண்டிய நிலைமை, இதெல்லாம் அவரை உயிரோட வச்சிருக்கலாம், மறுக்கல. ஆனால் ஒரு ஸ்மார்ட் போனை கூட நம்பி பயன்படுத்த முடியாத, சொந்த மக்களையே சந்திக்க பயப்படுகிற, தன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்போது தனக்கு எதிராக திரும்புவார்களோ என்ற பயத்திலேயே வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நிஜமாவே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையா? இல்லை, தான் ஆசைப்பட்டு உருவாக்கின அதிகாரங்கிற ஒரு தங்கக்கூண்டுக்குள்ள அவர் ஒரு கைதியா மாட்டிக்கிட்டாரா? அதிகாரம் தனிமையை தரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இது போல இன்னும்